அனர்த்தங்களால் ஆதரவற்ற நிலையில் இருந்த மக்கள் படிப்படியாக மீண்டெழும் காலம் இதுவாகும். நிவாரண யாத்திரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகுந்த மன வலிமையை கொடுக்கின்றன. கொழும்பு மற்றும் காலி மத்திய நிலையங்களுக்கு வருகை தந்த மக்கள் எம்மிடம் கையளித்த அத்தியாவசிய பொருட்களை எடுத்துக்கொண்டு சக்தி சிரச தலைமையக வளாகத்திலிருந்து புத்தளம் நோக்கி இன்று காலை நிவாரண யாத்திரை புறப்பட்டது. புயலினால் நாட்டு மத்தியிலும் மண் சரிவாலும் வெள்ளத்தாலும் மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் கடும் காற்றினால் வீடுகள் சேதமடைந்ததால் பாதிக்கப்பட்ட மக்கள் கட்பிட்டி, பத்தலக்குண்டு, உச்சிமுனை தீவுகளில் வசிக்கின்றனர். சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் கடல் மார்க்கமாக சென்று அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கியதுடன் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களினால் மூடப்பட்டிருந்த நுவரெலியா கண்டி வீதி தற்போது திறக்கப்பட்டுள்ளது. வீதியின் இரு புறங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி நிவாரண யாத்திரை இன்று பயணித்தது. ரம்போடை 50 ஏக்கர் பகுதியில் உள்ள மக்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. பலாகொல்ல பகுதியில் இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. மண் சரிவு அபாயத்தினால் ரம்போட கலைவாணி தமிழ் மகா வித்தியாலயத்தில் 87 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்கள் கையளிக்கப்பட்டன. மண்சரிவு அபாயம் காரணமாக இடம்பெயர்ந்த 87 குடும்பங்கள் ரம்போட மமாக்கர் தமிழ் மகா வித்தியாலயத்திலே தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்காக சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக நாங்கள் தற்பொழுது நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து கையெழுத்துக் கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு நாட்டின் நாலா பகுதிகளிலும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை தேடிச் சென்று நாங்கள் சக்தி சிரச நிவாரண யாத்திரையூடாக நிவாரணப் பொருட்களை கையெழுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதனையடுத்து உடப்புசலாவு சூரிய கஹாபத்தன பகுதிக்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை சென்றது. மண் சரிவு அபாயத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் இதன்போது கையளிக்கப்பட்டன. நேற்று பிற்பகல் நிவாரண யாத்திரை குழுவினர் மற்றொரு பகுதிக்கு பயணித்தனர். மண் சரிவினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஹாலியல, வேப்பசாவல பகுதி மக்களை அவர்கள் சென்றனர். நேற்று திறக்கப்பட்ட ஹாலியல அட்டம்பிட்டிய வீதியின் காவெல்ல கிராமத்திற்கும் நிவாரண யாத்திரை குழுவினர் பயணித்தனர். இந்த கிராமத்துக்கு வரும் வீதியானது தொடர்ச்சியாக மண்மேடுகளால் மூடப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம்தான் இந்த வீதியை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் பெரும் சிரமத்திற்கு மத்தியிலேயே தற்போது நாங்கள் வெகு தூரம் பயணம் மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வருகை தந்துள்ளோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அட்டம்பிட்டிய பகுதியில் இருந்து அன்பரசன், அருண் பிரசாந்த். சக்தி சிரச தலைமையக வளாகத்திலிருந்து கொட்டிகாவத்தை பகுதிக்கும் நிவாரண யாத்திரை இன்று பிற்பகல் பயணித்தது. சக்தி சிரச தலைமையகம் போன்று திப்பாரம்ப கலையகம், காலி, காந்துவத்தை சந்தையில் உள்ள மத்திய நிலையம் ஆகியவற்றில் தொடர்ந்தும் நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. நெல்வளா கல்வியற் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட அதிக அளவிலானோர் நிவாரண யாத்திரைக்கு பாடசாலை உபகரணங்களை இன்று வழங்கினர். இலங்கை விமானப்படையினரால் நிவாரண யாத்திரைக்கு பாரிய அளவிலான ஒத்துழைப்பு கிடைக்கின்றது. அதுவே மக்கள் பணிக்கான உண்மையான அர்ப்பணிப்பு. நான் சீனாவை சேர்ந்த ஒரு மாணவன். நான் இந்த செயற்றிட்டத்தின் ஒரு பகுதி. இலங்கை மக்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள், பசியில் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் அழுகின்றார்கள். அவ்வாறான விடயங்கள் நடக்கும்போது எங்களால் ஏதாவது செய்யக்கூடிய நிலைமை இருக்கும்போது பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. இந்த காட்சிகளை காணும் போது நினைவில் வரும் 3 வார்த்தைகள் இருக்கின்றன. வாழ்க்கை என்பது மனிதர்கள், எப்போதும் மக்களுக்காக மக்களுடன். சக்தி சிரசு நிவாரண யாத்திரை.